உயிர். சம்பளமே இல்லாமல் சாப்பாட்டுக்காக வேலை செஞ்சு தான் உசுரை மட்டுமே காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்படியே போனால் நம்ம குடும்பம், நம்ம அக்கா தம்பிக இவங்க வாழ்க்கை நிலை என்னாகிறது என்று யோசிக்கும் பொன்னையன் ஒரு டீ கடையில் வேலை கேட்கிறார். அவர்களும் வேலையை பாரு, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, படுக்க இடம் இதுதான் கிடைக்கும் என்று சொல்ல தன் குடும்ப நிலையை விளக்கி சம்பளம் கேட்கிறார் பொன்னையன். அதெல்லாம் சரிதான் தம்பி, எங்களுக்கு என்ன வருமானம் வருது? எங்கள் குடும்பத்து ஆட்கள் தான் வேலை செய்கிறோம், சம்பளத்துக்கு ஆள் வச்சுக்கிறது இல்லை. நீ இளவட்ட பையனாக இருக்கிற, பசி தாங்க மாட்டேன்னு தான் இந்த வேலையை கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறேன் என்று கடைக்காரர் சொல்ல பொன்னையனும் தன் குடும்ப சூழலை விளக்கி சொல்ல டீ கடைக்காரரும் சரிப்பா வேலையை பாரு, நீ எவ்வளவு பொறுப்பாக வேலையை பார்க்குறங்கிறத வச்சு தான் 1 மாதம் கழித்து சம்பளம் தருவேன், அது வரைக்கும் வேலை செய் என்று சொல்ல பொன்னையனும் சம்மதித்து வேலை செய்கிறார். பிறகு டீ கடையில் வேலை பார்க்கிறார் பொன்னையன். அந்த டீ கடையில் டேபிள் துடைப்பது போன்ற வேலைகளை பார்க்கிறார். ஒரு நாள் அந்த கடைக்காரர் மிளகு இடிக்கச் சொல்கிறார். 1 கிலோ மிளகுகளை கல்லில் வைத்து இடித்து அதை பொடியாக்க வேண்டும். அதற்காக மிளகை இடிக்கும் பொன்னையன் இடிக்கும்போது மிளகு பொடி சிதறி கண்களிலும் உடம்புகளிலும் பட கண் எரிச்சல் தாங்க முடியாமல் கதற கடைக்காரர்கள் கண்டுகொள்ளாமல் செல்ல எரிச்சல் தாங்க முடியாத பொன்னையன் ஒரு குளத்தில் ஓடிச் சென்று மூழ்கி தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார். யோசிக்கும் பொன்னையன், இப்படியே போனால் என்னாகிறது? உசுருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? நம்ம குடும்பம் என்னாகிறது? எர்ணாகுளம் நகரத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கின்றார் இளைஞன் பொன்னையன். கல்லூரியில் படிக்க வேண்டிய வயதில், கல்லூரி நண்பர்களுடன் எதிர்காலத்தை யோசிக்காமல் ஆடிப்பாட வேண்டிய வயதில், பிரச்சனை என்றால் கல்லூரி நண்பர்கள் கை கொடுப்பார்கள், ஆறுதல் சொல்வார்கள். ஆனால் நீ சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு கூட ஆளில்லாமல் எர்ணாகுள வீதிகளில் வேலை கேட்டு அலைகின்றார் இளைஞன் பொன்னையன்.